தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன பண்ண போறீங்க, அப்புறம் அந்த குழந்தை உங்களை வச்சு காப்பாத்துமா அப்படின்லாம் பேசுவாங்க சமுதாயத்துல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அழுகையே நின்றுச்சு எனக்கு. இப்ப யார் கேட்டாலும் அந்த அழுகையே வர மாட்டேங்குது. என் பொண்ணு என் பையனை காப்பாத்துவாங்க. என் பெயர் மகாலட்சுமி, என் கணவர் பெயர் விநாயகம். எனக்கு 2 குழந்தைங்க, ஸ்ரீ பாரதி, தமிழ் செல்வன். 2002ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2003ல் எங்க பொண்ணு பிறந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வளர்ச்சி இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தோம். 7 வயசுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவு வாரத்துல 2 நாள் கவர்மெண்ட் ஸ்கூல் போடுங்க, 3 நாள் தெரப்பி கூட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கலான்னாங்க. வெறும் ஐடி மட்டும் தான். 10th வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போனாங்க. 3 days 2 days வந்து ஃபெசிலிட்டி ஸ்கூல் படிச்சாங்க. அதுக்கப்புறம் 2008ல் என் பையன் பிறந்தாங்க. 2வது குழந்தை நல்லா தானே இருக்கும்னு சொன்னீங்க, ஏன் இப்படி ஆயிருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஸ்கேன்ல எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே தெரியல, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டாங்க. பையன் பேர் தமிழ் செல்வன். அவனும் இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு, அவனுக்கு வந்து ஐடியும் லோ விஷன் ப்ராப்ளம், சக்கரை இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல் ஆப்ரேஷன் 2 கண்ணிலையுமே பண்ணியிருக்காங்க. அவனுக்கு 10 வயசுல தான் நடக்கவே ஆரம்பிச்சான். இப்போ பேசுகிறான். பொண்ணு வந்து 10th முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்டேக்கர் படிச்சிருக்காங்க. சப்ளிமேஷன் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோகிராம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. பையன் இந்த வருஷம் 10th முடிச்சுட்டு +2 வந்து NIS மூலமா ஸ்கிரைப் வச்சு தான் எழுதுறாங்க. ஃபேமிலியோட பண சப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் கூட வந்து ஹெல்ப் பண்ணதில்லை. அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும், சொந்த காலம் நிற்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த அளவு கொண்டு வந்துட்டேன். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலியில சமுதாயத்தில் பாதி பேர் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, பாதி பேருக்கு தான் கொஞ்சம் புரிய வைக்கணும். நான் படித்து முடிச்சு கல்யாணம் ஆகி வர வரைக்கும் ஒரு சின்ன கடைக்கு கூட எங்கள் அப்பா ஒரு ரூபா பொருள் வாங்க கூட அனுப்ப மாட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெளி உலகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. என் பொண்ணுக்கு 7 வயசு வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நான் எப்போது தான் தூக்கிட்டு போனேன். சித்திகிட்ட சொல்கிறேன், நான் எனக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க, நான் போயிட்டு வர சித்தின்றேன். 2 பேருமே ஆயம் சித்தி போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நான் கூட வரேன்னு யாருமே சொல்லலை. இது என் பொண்ணை கையில் போச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். போயிட்டு அட்மிட் போயிட்டு சிஸ்டர் கேட்குறாங்க, இவங்க பொண்ணு தான் உங்களுக்கு துணையான்னு. அவளை பக்கத்தில் சேரில் உட்கார வச்சுட்டு நான் அட்மிட் ஆகிட்டு எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் அவங்க வராங்க. இந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். நார்மல் குழந்தைக்கு இருக்கிற திறமையோட நம்ம குழந்தைங்களுக்கு தான் திறமை அதிகமே. நம்ம குழந்தைங்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஏன் ஆகணும். இந்த ஸ்பெஷல் மேம் அவார்டு வந்து இதான் நான் வாங்குறது ஃபர்ஸ்ட் டைம். என் திறமையிலேயே ரொம்ப Nereden?